குழந்தைங்கள்லாம் கடையில் இருக்க கமர்ஷியல் ஃப்ரூட் ஜூஸஸை பார்த்தாலே அப்படி ஒரு கிரேவிங்ஸ் வருது. அந்த கவின்ஸ் மில்க் ஷேக்லாம் பார்த்தா வாங்கி கொடுத்தே ஆகணும். அது வெறும் 10 ருபீஸ்க்கு மட்டுமே விற்கிறாங்க. எப்படி 10 ருபீஸ்க்கு வந்து ஒரு மில்க் ஷேக்கை விற்க முடியும்? பால் என்ன விலை விற்கிது? ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஹை ஃபுட்ஸோட சாக்லேட் டேட் சிரப்பை வச்சு நீங்கள் சாக்லேட் ஸ்மூத்தி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பாதாமும் முந்திரியும் ஊற வச்ச பாதாமில் உள்ள தோலெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு இந்த பாதாம் முந்திரி எல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரி, எப்போவுமே வாழைப்பழம் வந்து நான் ஸ்மூத்தியில் போடுவேன். ஏன்னா வாழைப்பழத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்தியில் ஆட் பண்ணும்போது ஒரு குயிக்குன்னு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும் அண்ட் வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு கிடைக்கும். குழந்தைங்க நிறைய ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசிக்குது ஸ்நாக்ஸ் கொடுக்க அவங்களால பசி தீரவே தீராது. ஸோ அதனால் இந்த மாதிரி சாக்லேட் ஸ்மூத்தி கொடுங்க. நம்ம ஹை ஃபுட்ஸோட சாக்லேட் டேட் சிரப்போட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், அன்ப்ராசஸ் கொக்கோ பவுடர், ஹனி அண்ட் நாட்டு சக்கரை தான். இன்றைக்கி பாலும் வாட்டரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நான் அரைக்க போகிறேன். பால் எப்போவுமே வந்து ரொம்ப கட்டியாக சேர்க்க மாட்டேன். அப்புறம் நம்மளுடைய ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். ஸோ அதையும் போட்டு அரைக்கும் போது நல்ல ஜில்லுன்னு ஒரு சாக்லேட் ஸ்மூத்தி கிடச்சிதுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. அவங்களுக்கு பிடிச்சமான டாப்பிங்ஸ் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா இல்லை வெளியே போகும்போது கூட ஜில்லுன்னு நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க கடையில் போய் இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுவே வந்து வயிறு அடைச்சிக்கும். ஸோ இந்த ஸ்மால் சில்ட்ரனை விட எஸ்பெஷலி இந்த 12 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கள வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். அவங்கள கமாண்ட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். இப்போ கடையில் உள்ள கமர்ஷியல் சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்து ஒயிட் சுகரும் டைரியும் இருக்குது. ஸோ அதனால் ஒரிஜினலான டார்க் சாக்லேட்டை கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை வாங்கி இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த டெக்கரேஷனுக்காகவே அவங்க வந்து குடிப்பாங்க. நம்ம ஹை ஃபுட்ஸோட சாக்லேட் டேட் சிரப் வந்து 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு பண்ணது. நல்ல லிக்விட் ஃபார்மில் இருக்கும். வெறும் டேட்ஸை வந்து டீசீட் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி கடாயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டி எடுத்து கொக்கோ பவுடர் அப்புறம் ஹனி, கண்ட்ரி சுகர் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் ஒரிஜினல் சாக்லேட்டோடைய ஃப்ளேவர் வந்து இந்த ஸ்மூத்தியில் கிடைக்கும். ஸோ பொதுவாகவே குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ நீங்கள் பால் யூஸ் பண்ணலை அப்படின்னா, மாடோட பால் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா தேங்காய் பாலில் கூட இதே ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதே சாக்லேட் டேட் சிரப் வச்சு நீங்கள் வந்து பாதாம் முந்திரியை அரைச்சிட்டு லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் நான் வரக்கூடிய போஸ்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் கொடுத்தா சீக்கிரமாக வந்து டயபெட்டிஸ் வந்துடும் அவங்களுக்கு. அதனால தான் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் வீட்டில் செஞ்ச உணவுகளே கொடுங்க, ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துருங்க, கடையில் உள்ள கமர்ஷியல் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வரோம்.